السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1232. தலைப்பு: அல்லாஹ்வின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 11. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத சமுதாயம் இல்லை என்கின்ற அளவுக்கு இறை தூதர்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுபசோபன செய்தியும் சொன்னான். நல்வழியில் நடந்தால் அவர்களுக்கு அது உண்டு என்று, தீய வழியில் சென்றால் அவர்களை நரக நெருப்பு தீண்டும் என்ற அச்சமூட்டி எச்சரிக்கையை எல்லா இறை தூதர்களும் மேற்கொண்டு செய்தார்கள். كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوا من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم. ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர். அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் நற்செய்தி கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு இறை நம்பிக்கை கொண்டோருக்கு, ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர் வழி காட்டினான். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். 2வது அத்தியாயத்தின் 213வது வசனம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, தீயவர்கள், சத்தியத்தை எதிர்ப்பவர்கள், சத்தியம் நம்முடைய இச்சைக்கு எதிராக இருக்கிறது, மன இச்சைப்படி நாம் வாழ்வதற்கு இந்த சத்தியம் அதை கொண்டு வந்தவர்கள் நிச்சயமாக உயிருடன் இருக்கக்கூடாது என்று இறை தூதர்களையும் ஏகத்துவத்தை போதித்த நல்லடியார்களையும் கொன்று குவித்த செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார். இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபியீன பிகைரி ஹக்கிம் வ யக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸி ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை, இறை தூதர்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று இறை தூதரே நேர் நற்செய்தி நன்மாராயம் கூறுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார். சில சமயங்களில் வேதனையை அனுபவிக்கப் போகின்ற அவர்களுக்கு வேதனை குறித்த எச்சரிக்கை, அதே நேரத்தில் எதை நீங்கள் வந்தால் பார்த்து கொள்வோம், வேதனையாக அனுபவித்துக் கொள்வோம் என்று அதில் நீங்கள் ஆர்வமாக எப்பொழுது அந்த வேதனை எங்களை அடையும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவசரப்படக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தரும் வேதனையை நற்செய்தியாக, நன்மாராயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். நோவினை மிக்க வேதனை உண்டு என்றே நற்செய்தி கூறுகிறார். வேதனை என்பது நற்செய்தி அல்ல. ஆனாலும் இவர்கள் அசத்தியத்திலே ஊறி திளைத்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அவர்களை நோக்கி சொல்கின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே, இதோ அல்லாஹ்வின்
அல்லாஹுவின் தூதரே, இதோ ஹதீஜா தம்முடன் உணவு அல்லது குடிபானம் உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் ஜிப்ரீல் ஆகிய என் தரப்பிலிருந்தும் முகமன் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று தரப்படவிருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி 4817வது ஹதீஸாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னோனின் மார்க்கத்தை ஏற்று முதலில் ஈமான் கொண்ட, கணவருக்கு பல வகையிலும் ஆறுதலும் தேறுதலும் தந்த, முற்றிலும் கணவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாகவே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பல செய்திகளின் மூலமாக பார்க்கின்றோம். அத்தகைய அவர்களுக்கு நாளை சொர்க்கத்தில் முத்தாலான மாளிகை ஒன்று தரப்படவிருப்பதாக சலாம் சொல்லி நற்செய்தியாக இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து கொண்டு வந்து சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.